வந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். யோவானை குறித்து நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன். யோவானுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, வயோதிகர்களாகிய பெற்றோர்களுக்கு பிறந்தவர் இந்த யோவான். எலிசபெத்துக்கும், சகரியாவுக்கும். அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு வேளை இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து அவர பராமரிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்களோ இல்லையோ தெரியாது. அவர் வந்து வனாந்திரத்துல சஞ்சரிச்சார். பாலைவனத்துல, வனாந்திரத்துல. அங்கேயே அவர் வந்து அவருக்கு ஹேர் கட் பண்றதில்ல, முடிய வளர்த்துக்கிட்டு, ஒரு பைத்தியக்காரன போல தெரிந்தார். அவர் உடுத்தியிருந்த உடை நமக்கு தெரியும். அது ஒட்டக மயிர், அப்புறம் தோல். அதுதான் இடுக்குல கச்சை. ஒரு சாப்பாடெல்லாம் வந்து அவரு வெட்டுக்கிளியும், காட்டு தேனும் இதெல்லாம் வந்து சமைச்சு இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறவர் கிடையாது அவரு. அந்த காட்டுல கிடைக்கிறது அதுதான். காட்டு தேனு, வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளிலாம் நம்ம வந்து சாப்பிடவே மாட்டோம் நம்ம. பச்சையா ஏதாவது ஒரு பூச்சிய புடிச்சு திங்க சொன்னா நம்ம ஐயோன்னு சொல்லுவோம். அவருக்கு வேற உணவே கிடையாது. அப்படிதான் அவர் வளர்ந்தார் காட்டுல. ஆனா, அவர் வந்து அ பேசுனதெல்லாம் காட்டுல அவர் நின்னுகிட்டு பேசுறாரு அவரு. அவர் நம்ம இன்னைக்கு ஊர்ல மேடை போட்டு ஜிகு ஜிகுன்னு லைட்ட போட்டுட்டு நின்னுட்டு பிரசங்கம் பண்றாங்க. அதுக்கு 72 நாளைக்கு முன்னாடியே வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட்டமே சேர மாட்டேங்குது. ஆனா யோவான குறித்து எழுதியிருக்கு. அவன் காட்டுல இருந்து கத்திக்கிட்டு இருந்தான். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அப்படின்ட்டு. வனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அப்ப ஒருத்தர் எழுதுறாரு, அது வழியா வியாபாரிகள் எல்லாம் வந்து அப்ப சரக்குகள ஏத்திக்கிட்டு வண்டிகள்ல வந்து காட்டு வழியா போவாங்க. அப்படி போகும்பொழுது அங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, யார்றா அவன் பைத்தியக்காரன் மாரி இருக்கிறான். வந்து முடி வெட்டாம தலை விரிச்சு கிடக்கு. அவன் இடுப்புல உடம்புல பூரா வந்து ஒட்டக மயிரு, ஒரு விலங்கினுடைய தோலு, இடுப்புல கச்சை, பார்க்க பைத்தியக்காரன் மாரி இருக்கான். ஆனா அவன் பேசுற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஒரு அதிகாரப்பூர்வமாவும், ரொம்ப வந்து சரியாவும், நீதியாவும் இருக்குதே. யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்படியா? அவன் யாரு அப்படின்னு பார்க்க அதான் 4 பேர் போயிருப்பான். அப்ப 4 பேர் போய் அவன் பார்த்துட்டு வந்து அவன் 4 பேர்ட்ட சொல்லியிருப்பான். இப்படித்தான் கடைசில தி ஹோல் ஜெருசலேம் வென்ட் தேர்ன்னு எழுதியிருக்கு. வனாந்தரத்துக்கு அவர் போகல வனாந்தரத்திலிருந்து ஊருக்குள்ள. அவர் வனாந்தரத்துல தான் இருக்கிறாரு. வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம். அந்த சத்தம் கேட்டு ஊர்ல உள்ளவன்லாம் போறான். அந்த ஹோல் சிட்டி, ஹோல் ஒரு வில்லேஜா கூட வச்சுக்கங்களேன். எல்லாம் அங்க போறாங்கன்னா, அவர் வந்து தேவனுக்காக பக்தி வைராக்கியம். அவருக்கு வந்து சாப்பாடு சரியில்ல. அவர் உடுத்துறதுக்கு நல்ல துணி கிடையாது. படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. பராமரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வயோதிகர்களாகிய தாய் தகப்பன்மார்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவருடைய பக்தி வைராக்கியம் மட்டும் குறையவே இல்ல. கடுகு சிரித்தாலும் காரம் போகாதும்பாங்கல்ல. அவனுக்கு ஒண்ணும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நாதி இல்லாதவன்னு சொல்லலாம். ஆனா, அவனுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. ஒரு டிராமா போட்டாங்க யோவான குறித்து. அதுல ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒருத்தர் கேட்பாரு, இவன் வந்து பைத்தியக்கார மாரி இருக்கிறான். இவனுக்கு என்ன தைரியம் வந்து இவன் ராஜாவையே வந்து இந்த மாரி நீ இப்படி உன் சகோதரனுடைய மனைவி வச்சுக்கிறது சரியில்ல அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் ஒண்ணும் இல்லடா. அவனுக்கு என்ன இருக்கு? அதனால அவன் தைரியமா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அதனால அவன் தைரியமா பேசுறான் அப்படின்னு. நம்மல்லாம் வந்து நெறைய வச்சிருக்கோம். வி ஹேவ் பொசெசிவ் ஸ்பிரிட். அதனால நமக்கு வந்து மானம், மரியாதை, கௌரவம், வசதி, சுகமம், அப்புறம் பணம், பொருளு இப்படிலாம் ஒரு ஸ்டேட்டஸ், அதிகாரம், பவர் என்னென்னமோ வச்சிருக்கோம். அதுல எதையுமே இழக்க தயாரா இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அல்லது ஏதாவது கொஞ்சத்த மட்டும் விட்டு குடுத்துட்டு, அப்படி பாலிஷா வாழணும்னு நெனைச்சோம்னா சரி, நம்ம தேவனுக்காக எதையும் செய்ய முடியாது.